விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் சட்டமன்ற தேர்தல் தொடர்பான அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அவர், தேர்தலுக்கு இன்னும் 16 நாட்கள் மட்டுமே உள்ள நிலையில் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் குழு ஈடுபாட்டுடன் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு எடப்பாடி பழனிசாமியை மீண்டும் ஆட்சி கட்டிலில் அமர்த்த வேண்டும் என்று கூறினார். கட்சிக்காக தொடர்ந்து உழைக்கும் நிர்வாகிகள் அனைவருக்கும் உரிய பொறுப்புகளும் பதவிகளும் வழங்கப்படும் எனவும் அவர் அப்பொழுது உறுதியளித்தார். சிவகாசி மேற்கு பகுதி கழக செயலாளர் கருப்பசாமி பாண்டியன் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். இதேபோல் சிவகாசி கிழக்கு பகுதி கழக செயலாளர் அர்ஜுன் சாம், சிவகாசி மத்திய பகுதி கழக செயலாளர் சையத் சுல்தான், மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் தலைமையில் பல்வேறு இடங்களில் ஆலோசனை கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. 5 ஆண்டுகள் உங்களுடைய உழைப்பு எப்படி என்பது எனக்கு தெரியும். தம்பி அர்ஜுன் சாம் அவர்களும் கமல்குமார் அவர்களும் தேவராஜ் அவர்களும் இந்த கிழக்கு பகுதியிலே எப்படியெல்லாம் கூட்டத்தில் சேர்ந்து எப்படி பணியாற்றினார்கள், வட்டக்கழக செயலாளர்கள் எப்படி பணியாற்றினார்கள், மகளிரின் நிர்வாகிகள் எப்படி பணியாற்றினார்கள் என்பதை நேரிலே பார்த்தவர் நான். அந்த உழைப்பெல்லாம் இந்த 16 நாளிலே அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். அந்த உழைப்புகளுக்கெல்லாம் சிகரமாக முத்தாய்ப்பாக நீங்கள் கடுமையாக பணியாற்றி உழைத்து அருமையான வெற்றிக்கணியை நெற்களை வெற்றிக்கணியை பெற்றுத் தருவதற்கு நீங்கள் கடுமையாக பாடுபட வேண்டும். அதிமுகவுடைய வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணிய வேட்பாளராக கேடி ராஜேந்திர பாலாஜி நான் ரெட்டை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். எனக்கு ரெட்டை சின்னத்திலே வாக்குகளை அறிவிங்கள், வாக்குகளை சேகரிங்கள். உங்கள் அத்தனை பேருக்கு உண்மையானவராக, உங்களின் ஒருவராக, உங்களின் தோழனாக, உங்கள் சகோதரராக, உங்கள் வீட்டு பிள்ளையாக கேட்கிறார் பாலாஜியாக நான் இருப்பேன் என்று என்றைக்கும் சிவகாசி தொகுதி என்று சொன்னாலே என் ரத்தத்தோடு நான் நரம்புகளில் ரத்த நாளங்களில் இயக்கக்கூடிய ஒரு தொகுதி சிவகாசி சட்டமன்ற தொகுதி. என்னை உயர்த்தி பிடித்த தொகுதி சிவகாசி சட்டமன்ற தொகுதி. புரட்சித்தலை அம்மாவுடைய அமைச்சரவையில் என்னை பங்கு பெற வைத்த தொகுதி சிவகாசி தொகுதி. இங்கே 2011 சட்டமன்றத்துடைய வேட்பாளராக வெற்றி பெற்று உறுப்பினராகி மாவட்ட கழக செயலாளராகி அமைச்சராகி 10 ஆண்டுகள் அமைச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கிய தொகுதி சிவகாசி தொகுதி. ஆகவே முழு கவனமும் சிவகாசி தொகுதியுடைய வளர்ச்சிக்காகத்தான் இருக்கும். நான் அமைச்சராக பணியாற்றிய காலத்தில் எல்லா இடங்களிலும் ரேஷன் கடைகள், அங்கன்வாடி மையங்கள், பாலங்கள், பகுதிகள், சிமெண்ட் ரோடுகள், தார்ச்சாலைகள் அத்தனையும் கொண்டு வந்தேன். சிவகாசி பகுதி முழுக்க, சிவகாசி தொகுதி முழுக்க, சிவகாசி மாநகர் முழுக்க, சிவகாசி நகருக்கு தாமிரபரணி தண்ணீரை கொண்டு வந்து பயிர்கள் பறித்து தாமிரபரணி தண்ணீரை சிவகாசி மக்களை குடிக்க வைத்தவர் நான். அதற்கான பணிகளை செய்தவர் நான். இன்றைக்கும் தாமிரபரணி கொண்டாடத்திலிருந்து 2வது ஒரு குழி போட்டு 2வது கூட்டுக்குடித்திட்டத்தை கொண்டு வந்து அதற்கான திட்டங்களை தீட்டி 530 கோடி பணத்தை ஒதுக்கி கொடுத்தவர் நான். ஆட்சி மாற்றத்திற்காக அந்த பணி இன்னும் முழுமையடையாமல் இருக்கிறது. அந்த பணிகளை முழுமை அடைந்துவிட்டால் சிவகாசி தொகுதியிலே, சிவகாசி மாநகரத்திலே தண்ணீர் பற்றாக்குறையை எந்த காலம் இருக்காது. ஏனென்று சொன்னால் ஏற்கனவே அதிமுக ஆட்சியிலே 2011 நான் கொண்டு வரப்பட்ட மாலூர் கூட்டுக்குடி திட்டம், தாமிரபரணி மாலூர் கூட்டுக்குடி திட்டம் இன்றைக்கு அற்புதமாக இயங்கி வருகிறது. அதை கூட ஒழுங்காக தாமிரபரணி தண்ணீரை தினசரி 4 நாளைக்கு கொண்டு கொடுக்க மாட்டாங்க. 2வது ஒரு ஸ்கீம் தான் தாமிரபரணி கொண்டாடகர கூட்டுக்குடி திட்டம். ஆக 2 திட்டமும் நிறைவேறி ஒழுங்காக பணி செய்தால் சிவகாசி மாநகராட்சி பகுதிக்குள் தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணீர் பிரச்சனையை வராத ஒரு சூழ்நிலையை நான் உருவாக்கி கொடுப்பேன். இது போன்ற நடவடிக்கைகள் ஈடுபட்டதனால்தான் சிவகாசி தொகுதியிலே தொடர்ந்து என்னால் வெற்றி பெற முடிந்தது. 2 முறையும் வெற்றி பெற்று நல்ல வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன். அன்றைக்கு இந்த வெற்றிக்காக பாடுபட்டவர்களெல்லாம் இங்கே இருக்கின்றீர்கள். இங்கே மேலையில் அமர்ந்திருக்கிறார்கள், எனக்கு முன்பாகவும் எனது அணியில் இருக்கின்றீர்கள். என்றைக்கும் நான் கேட்டாங்க பாலாஜியாகத்தான் உங்களோடு பழகிக் கொண்டிருக்கின்றேன். அமைச்சராக இருந்த பொழுதும், அம்மாவுடைய அமைச்சரவையிலே அம்மாவுடைய அணிகளில் இருந்த பொழுதும் என்றைக்கும் நம்முடைய ஊரை சேர்ந்தவர்கள், நம் பகுதியை சேர்ந்தவர்கள் வந்தால் அவர்களை அரவணைத்து வீட்டில் தங்க வைத்து உணவு உண்ண வைத்து அனுப்புகின்ற பழக்கத்தை வைத்திருப்பவர் நான். ஆகவே இன்றைக்கும் நான் வேட்பாளராக இருக்கிறேன். பாரதிய ஜனதா கூட்டணி, அம்மா மக்கள் முன்னேற்ற கூட்டணி
தமிழக முன்னேற்ற கழகத்தினுடைய தமிழ் மாநில கழகத்தினுடைய கூட்டணி, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கூட்டணி, இந்த கூட்டணியை சேர்ந்த தேசிய ஜனநாயக கூட்டணியை வேட்பாளராக அதிமுக வேட்பாளராக புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் அம்மா கண்ட வெற்றி சின்னவர் ரெட்டலட்சத்தில் புரட்சி தலைவர் எடப்பாடி அவருடைய தம்பியாக நான் போட்டிருக்கிறேன். சென்னை கோட்டை கொத்தளத்தில் எடப்பாடியார் தமிழ்நாடு முதலமைச்சராக பவனி வர அங்கே தேசிய கொடியை கோட்டை கொத்தளத்திலே எடப்பாடி ஏற்ற இங்கே ரெட்டலட்சத்தில் எனக்கு வாக்களித்து என்று வெற்றிகளை செய்கிறேன். உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்களின் ஒருவராக உறுதியை சொல்லி உங்கள் சின்னம் ரெட்டலை சின்னம். நீங்கள் வாக்குகளை சேர்ந்தீர்கள். எல்லா பகுதிக்கும் சென்று எல்லா வட்டங்களுக்கு சென்று எல்லா தெருவுகளுக்கு சென்று ரெட்டலைக்கு வாக்கு கொடுப்பதன் அவசியம், வாக்கு போடுவதன் அவசியம். உங்கள் ஓட்டு ரெட்டலைக்கு என்பதை மக்களிடத்தில் புரிய வைங்கள். போட்டி இடுவது யார்? நம்ம ஊரை சேர்ந்த நம் பகுதியை சேர்ந்த கேட்காத பாலாஜி இருக்கிறார் என்ற விவரத்தை நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். உங்களுக்கு பொன்னான ஆதரவு என்று நன்றியோடு விடைபெறுகின்றேன்.